அதாவது கடந்த 2 மாசத்துல அந்த அல்லாவின் ஆட்சி நடக்கிற அந்த ஈரானில் உள்ள அந்த ஆட்சியாளர்கள் கிட்டத்தட்ட 40,000 பேரை தன்னுடைய சொந்த நாட்டு மக்களை கொண்டிருக்காங்களாம். அப்படி என்ன அவங்க செஞ்சாங்க அப்படின்னா, எங்கள் அல்லாவின் ஆட்சியவே எதிர்த்தாங்க, எங்கள் அல்லாவுக்கு விரோதமாக போருக்கு வந்தாங்க அப்படின்னாங்க. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க, எங்கள் ஆட்சியை எதிர்த்தாலே அல்லாவுக்கு விரோதமாக போருக்கு வந்தது மாதிரி தான் அப்படின்னு சொல்லி 40,000 பேரை கொண்டிருக்காங்களாம் 2 மாதத்தில். அப்படி இருக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான பேர் ஆஸ்பத்திரியில் கிடந்திருக்கிறாங்க. ரொம்ப சீரியஸாக கிடக்கிறவங்களையெல்லாம் போய் பார்த்து அவங்க கையில் காலில் எல்லாம் கட்டு போட்டு கிடக்கும்போது துப்பாக்கியை வச்சே குத்தி அவங்கள சித்திரவதை பண்ணியிருக்காங்க. கடைசியில் இவங்களுக்கெல்லாம் மருந்தே கொடுக்கக்கூடாதுன்னு டாக்டர்களுக்கு நர்ஸுகளுக்கு கட்டுப்பாடு சொல்லியிருக்காங்க. அது போதாதுன்னு சின்ன சின்ன காயத்தில் ஆஸ்பத்திரியில் படுத்தவங்களையெல்லாம் தலையிலே சுட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த நர்ஸுகள் அவங்களுடைய கதறலை கேட்டு வேற வழி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதனால கோவப்பட்ட அந்த அல்லாவின் ஆட்சியாளர்கள் அந்த நர்ஸுகளை 7 நர்ஸுகளை கொண்டு போய் 2 நர்ஸுகளை தலையில் சுட்டு கொண்டு 2 நர்ஸுகளை அந்த 3 நர்ஸுகளுக்கு முன்னாடி கொடூரமான முறையில் கேங் ரேப் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் சொல்றதை கேட்கலைன்னா உங்களுக்குலாம் இது தாண்டி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டு உலகமே அதிர்ச்சி ஆகியிருக்கிற சமயத்தில் இன்னொரு கொடூரமான ஒரு காரியம் நடந்திருக்கு. அதாவது வெறும் 19 வயசு மல்யுத்த வீரனா ஈரான் நாட்டை சேர்ந்தவர், அவர் பேரு சலே முகமதி அப்படிங்கிறவரு. அவரை பப்ளிக்ல தூக்குல தொங்க போட்டிருக்கிறாங்க. அப்படி என்னையா செஞ்சாரு அப்படின்னா, அவர் எங்க அல்லாவுக்கு விரோதமா போர் செஞ்சாரு அப்படின்னு சொன்னாங்க. என்னையா சொல்றீங்க அப்படின்னா, ஆமாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணாலே எங்க ஆட்சியை ஏத்துக்கல அப்படின்னாலே எங்களை பத்தி கேள்வி கேட்டாலே அல்லாவுக்கு விரோதமா கேள்வி கேட்ட மாதிரி, அல்லாவுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வந்த மாதிரி. அதனால ஒருத்தன் அல்லாவுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வந்தானா நாங்க சும்மா விட்டுவோமா அப்படின்னு சொல்லி பப்ளிக்கில் ஒரு 3 பேர்த்த தூக்கில் போட்டிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் ஒரு ரெஸ்ட்லரு, வெறும் 19 வயசு. அதுக்கு அவங்க காரணம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணும்பொழுது 2 போலீஸ் அதிகாரிகள் இறந்து போனாங்க. அதனால இவங்களை நாங்கள் பப்ளிக்கில் தூக்கில் போட்டோம் அப்படின்னா அப்போ தான் மற்ற எல்லாத்துக்கும் பயம் வரும். தன்னுடைய நாட்டுக்கு பெருமை சேர்த்தவனுக்கே இந்த நிலைமை அப்படின்னா நமக்கெல்லாம் எந்த நிலைமை அப்படின்னு சொல்லி மற்றவங்கெல்லாம் பயப்பட்டு அந்த அல்லாவின் ஆட்சிக்கு அவங்க மறுப்பு தெரிவிக்காமல் சொன்னதை கேட்டுக்கிட்டு பேசாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கில போட்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்பொழுது அந்த நாட்டில் இருக்கிற மனித உரிமைகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த 19 வயசு ரெஸ்ட்லரை கொடூரமான முறையில் சித்திரவதை பண்ணியிருக்காங்களாம். சித்திரவதை பண்ணி வாக்குமூலம் வாங்கியிருக்கிறாங்க. நாங்கள் தான் கொன்னோம், எங்களால தான் அவங்க 2 போலீஸ்காரங்க செத்தாங்க அப்படின்னு வாக்குமூலம் வாங்கியிருக்கிறாங்களாம். இது ஏதோ ஒரு மனுஷனை கொன்ன விஷயம் இல்லை, இது மனித குலத்தையே கொன்னதுக்கு சமம் அப்படின்னு அந்த மனித உரிமை கழகங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் குழந்தைய பெற்றுக்கிறதே எங்க அல்லாவுக்காக உயிர் தியாகம் செய்யறதுக்காக தாண்டா அப்படின்னு சொல்லி யூதே மானத்திலிருந்து நோட்டீஸே அனுப்பினாலும் நாங்க போக மாட்டோம், எங்க ஹமாஸோட தான் இருப்போம்னு சொல்லி ஹமாஸோட இருந்து கடைசியில யூத ஏவுகணை போடும்பொழுது அநியாயமா அந்த குழந்தைங்க எல்லாம் காசாவில் செத்தாங்க. செத்ததுமே அந்த குழந்தைங்களாம் தெருவா தூக்கிட்டு போய் யூதன் பார்த்தீங்களா ஜெனோசைடு பண்றான்னு பாட்டு பாடினாங்க. அதை பார்த்து உலகம் முழுவதும் கூமுட்டைகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. இப்போ அந்த கூமுட்டைகள்லாம் இதையெல்லாம் பார்த்துட்டு இதை பற்றிலாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, யார் செத்தா என்ன, ஈரானில் வந்தா என்ன போனா என்ன, எங்களுக்கு நெத்தன்யாகு செத்தாரா அதுக்கு சொல்லுங்க, அப்பதான் எங்களுக்கு நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறாங்களாம். இந்த யூஎன்ல ஹியூமன் ரைட்ஸ்னு ஒன்று இருந்துச்சான், அது காணாம போயிருச்சான், எங்க போச்சுன்னு தெரியலையா தேடிக்கிட்டு இருக்காங்களாம்.